நான் இன்றைக்கி இந்த ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு 6x6 டீக்குட் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோ, எனக்கு டீக்குட் ஃப்ரேம், தென் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும். ஃப்ரேம் வந்து பெயிண்ட் பண்ணால் தான் அது ஒரு பேரியர் மாதிரி க்ரியேட் ஆகும். சப்போஸ் இன்கேஸ் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்தது, நீங்கள் பெயிண்ட்டுக்கு பதில் அதோட எட்ஜஸில் வந்து க்ளூகனால் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பெயிண்ட் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் ரெசின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் நல்லா இது பண்ணி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு சைட் எட்ஜஸ் உங்களுக்கு கொஞ்சம் க்ளாஸியாக தெரியும். அந்த க்ளாஸியான எட்ஜஸில் இந்த ஃப்ளவரை ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங்காக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நான் ரெசின் வந்து போர் பண்ணியிருக்கேன். அதில் அந்த கொடுத்துருக்க ஃப்ளவரை நான் கட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ், அதாவது அதோட ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் மேலே அதை தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் கீழே ஃபுல்லாக எனக்கு நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு ப்ரிசர்வ் பண்ணணுன்னா நீங்கள் கீழே ஃபுல்லாக ஃப்ளவர் வச்சுட்டு ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கீழே விழாது. ஏன்னா நம்ம லைட்டாக வந்து ரெசின் வந்து ஒரு லேயர் ஊற்றிருக்கோன்றதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து பூ வந்து கீழே விழாது. இதுக்கப்புறமேட்டு இதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணணும், இந்த பூக்கு மேலெலாம் இப்போ நான் போர் பண்ணுற மாதிரி அந்த எட்ஜஸில் மட்டும் வந்து ரெசினை போர் பண்ணணும். ரெசினை நல்லா போர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து மீடியம் ஒரு அளவு ரெசின் எடுத்தால் போதும். ஃபுல்லாக நான் போர் பண்ணணுன்ற அவசியம் வந்து இல்லை இப்போதைக்கு. நான் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிக் ஆகின மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம இப்படி வந்து ஃபுல்லாக போர் பண்ணிக்கணும். போர் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் கடைசி லேயரான ரெசினை வந்து ஃபுல்லாக நீங்கள் வழக்கம் போல் எப்படி உங்களுக்கு போர் பண்ணி ஊற்றுறமோ அந்த ரெஸ்டிங் ஹார்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து போர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல் அவுட்புட் கண்டிப்பாக ரெடி ஆகிடும். இப்போது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ரெடியான அவுட்புட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளாஸியாக, எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வந்து ப்ரிசர்வேஷன் ஃப்ரேம் வந்து பண்ணணும்.